الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஏற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிப்படைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் நாளை கியாமத் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவருக்கின்றானோ அந்த விடயங்களை முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்திலும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து நம்மை உலகுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாம் யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. அவ்வாறு உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு வரலாறும் எந்த ஒரு உதாரணமும் அடையாளமும் கூட கிடையாது. அப்ப உலகத்தில் வந்த நாம் நம்ம எல்லாருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால அளவை முடித்ததன் பின்னால் நிச்சயம் சத்தியமாக நாம் மௌத்தை சந்திக்க வேண்டும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த மௌத்து எப்ப வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும் என்பது யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப இருக்கக்கூடிய காலம் மனிதர்கள்
என்பது யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வாறு இரவில் படுத்தவர்கள் காலையிலே விழித்தெழ முடியாமல் மையத்தாக மாறியிருக்கிறார்கள். ஒரு பிரயாணம் சென்றவர் வீட்டுக்கு திரும்ப முடியாமல் மையத்தாக அவருடைய வீட்டுக்கு வருகிறார். இவ்வாறு திடீர் மரணங்கள், எதிர்பார்க்காத மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலத்தில், இந்த கட்டத்தில் கொஞ்ச நேரம் கூட நாம் உயிரோடு இருப்போம் என்றது யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் ஒரு கவளம் சாப்பாடை, ஒரு பிடி சாப்பாடை வாய்க்குள்ள போன்றேன். அந்த சாப்பாடை மென்று சப்பி அதை தொண்டைக்குழிக்குள்ளாக இறங்க முன்னாடி என்னுடைய உயிர் பெற்றமோ தெரியாத கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சாப்பாடு வாய்க்குள்ள போட வேண்டாம், அது சப்பப்படும் என்றால் தானாகவே அது தொண்டைக்குழிக்குள்ள இறங்கும். இந்த தொண்டைக்குழிக்குள்ள இறங்குவதற்கு நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளலாம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்த வாரது, சொல்ல வாரது, சில செகண்ட்கள் கூட உலகத்தில் நாம் உயிரோடு இருப்போம் என்பது உறுதி இல்லை என்ற கருத்தை தான் நபி அவர்கள் நமக்கு உணர்த்த வருகிறார். அப்படிப்பட்ட வேகமான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். விரலுக்கு எண்ணக்கூடிய சில நாட்களுக்கு பின்னாடி அந்த ரமலானுடைய காலத்தை நாம் எந்த இருக்கிறோம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா, சென்ற ரமலானில் நம்மோடு இருந்த, நமக்கு பக்கத்தில் இருந்த, நம்முடைய வீட்டில் இருந்த, நோம்பு பிடிச்ச, நோம்பு திறந்த, இதர அமல்களில் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள் இன்று நம்மோடு இல்லை. அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரமலானுடைய காலம் எட்டும் வரைக்கும், ரமலானுடைய பிறையை காணும் வரைக்கும், அல்லது அந்த ரமலானுடைய பிறையை கண்டு அது முடியும் வரைக்குமாவது நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கு. நமக்கு இந்த ரமலான் கிடைக்குமா இல்லையான்றது கூட கேள்வி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த ரமலான் நமக்கு கிடைக்கணும். ரமலானுடைய காலத்துல நான் ரமலான் அடையணும், அதில் அமளிவாதத்துக்கள் செய்யணும், அதில் கிடைக்கக்கூடிய ரஹ்மத்துக்களை, மக்ஃபிரத்துக்களை, இதுக்கும் மினன்னாரை நானும் அடைந்து கொள்ளணும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அந்த தௌஃபீக் எனக்கும் கிடைக்கணும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள், "வபல்லிக்னா ரமலான்", ரமலான் அடையிறதுக்கு தௌஃபீக் செய்ய. உள்ளத்துல கையை வச்சு கேட்கணும், நான் இந்த ரமலானுடைய காலத்தை அடைகிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே எத்தனை முறை துஆ செய்திருக்கேன். அந்த தௌஃபீக் எனக்கு கிடைக்கணும்னு நான் எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறேன்.
முன்னோர்களுக்கு நோக்க கடமையாக்கின மாதிரி உங்களுக்கும் ரமலானை நோன்பை நாம் கடமையாக்க இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக மாறும். தக்வா உடையவர்களாக மாறும். தக்வான்னா என்ன? நிறைய வகைகளை பிரிந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் தக்வான்றது அல்லாஹ் எதெல்லாம் சொல்லி இருக்கிறானோ, ஏவி இருக்கிறானோ, கட்டளையிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வா. எடுத்து நடக்கிறது, அமல் செய்வது. எதெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டாம், கூடாது, ஹராம் என்று தடுத்திருக்கிறானோ, கடை உத்தரவு போட்டிருக்கிறானோ அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையை விட்டு இல்லாமல் வாழ்க்கையில வராமல் பார்த்துக்கொள்வது. இதுதான் தக்வா. ரமலானுடைய காலம் ஆரம்பிச்சு முடியச்சில இந்த தக்வா என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? நான் ஞாபகப்படுத்துறது சென்ற கழிந்த காலங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அப்ப நாங்க இப்ப உறுதி கொள்ளணும், இந்த எதிர்வரக்கூடிய ரமலான் எனக்கு நான் சந்திக்கணும், என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கணும், அதுக்குரிய தௌஃபீக்கை எனக்கு தா யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய காலம் என்ன விட்டு போகும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரணும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி தக்வாவுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில வரும், அமையும். அப்ப நான் சில வழிமுறைகளை, சில முறைகளை கையாளும். ரமலானுக்கு முன்னாடி பொதுவா எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் இப்பவே வீடுகளை இருக்கிற கேள்வி எல்லாத்தையும், சோபா சாமான்கள் எல்லாத்தையும் கழுவி துப்புரவாக்கி, ரமலான் வரவேற்கிறது, நோம்பு வருகிறது, நோம்புக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி கொஞ்சம் துப்புரவாக்கி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி பெண்கள் தயாராகி இருப்பார்கள். சில இடங்கள்ல செஞ்சு முடிச்சிருப்பாங்க, செய்யறதுக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி இருப்பார்கள். இதனால இது செய்யணும், கழுவணும். எங்களுக்கு ஒரு வேலை தந்துருவான், சாப்பாட கடையில் ஆர்டர் பண்ணுங்க, இன்னைக்கு ஊடெல்லாம் துப்புரவாக்கணும், கழுவணும், சமைக்கிறதுக்கு ஏதா பெண்கள் தயாராகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இதோட முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தந்தை, தந்தையுடைய தந்தை, பழையவர்களை விசாரிச்சு பாருங்க. ரமலான வரவேற்கிறதுக்கு அப்ப இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள், துரித சேவைகள் ஒன்றுமே இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்பத்துல நிறைய இல்ல. நம்ம கைகள்ல, கால்கள்ல, ஊர்ல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வசதிகள், அமைப்புகள், சாதனங்கள் இல்ல. மக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் இல்ல. அதனால அந்த மக்கள், முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், ரமலானுடைய காலத்துல நோன்பு நோக்கணும், நிம்மதியா அமளிவாதத்தை செய்யணும்ன்றதுக்காக வேண்டி நெல்லுகளை குட்டியை போடுவான். இப்ப மெஷின் இருக்குது, கொண்டு போய் கொடுத்தா 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ அரமானத்து காலத்துல அரிசாக வரும். அந்த அரிசை தேவையான மாதிரி அரிச்சி எல்லாம் செஞ்சு கல்ல நீக்கி எல்லாம் கையில கிடைக்கும். ஆனால் அந்த காலம் அப்படி இருக்கல. உரல் உலக்கையில போட்டு குத்தி கஷ்டப்பட்டு அரிசாக மாற்றி இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசிகளை குத்தி தயாரிச்சு கொள்வார்கள். நோம்போட நெல்லை குத்துறதுக்கு ஏலாம் தயாரித்து செய்திருக்கிறார்கள்.
சிலர்கள் ஒரு மாதம் லீவ் எடுத்திருக்கிறாங்க. முன்னுக்கு தொழில்களை செய்து சேர்த்து கொண்டு ரமலான் அமல் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி லீவ் எடுத்திருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெண்கள் ஒரு பக்கம் தயாரிப்பு செய்கிறார்கள். ரெண்டு விதத்தில் எங்களை தயாரிச்சு கொண்டோம். உடல் ரீதியாக ரமலானுடைய காலம் அமளிவாதத்துக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை தயாரிச்சு கொண்டோம். இன்னொன்று உள ரீதியாக எனக்கு பிடிக்க ஏறும். நிறைய பேர் சொல்ற எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அப்படி நோய் இருக்குது, இப்படி நோய் இருக்குது, அதனால எனக்கெல்லாம் நோம்பு பிடிக்கல. சின்ன சின்ன நோய்கள், சில நோய்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது நோம்பை கொடுக்கிறது. அதை தவிர்த்து சில நோய்கள் இருக்கிறது, அதோட நோம்பு பிடிக்காது. ஆனா அதை சாக்காக வச்சு எனக்கு ஏதா என்று நாங்களே முடிவெடுக்கிறோம். உள்ள ரீதியாக நாங்கள் முடிவெடுக்கிறோம். எனக்கு ஏழு பிடிக்காது, தைரியம் இருக்குது. எதுவரை கொண்ட சின்ன பிள்ளைகளை கூட பழப்போம். ஏழுமான ரீதியில் சிரமம் இல்லாமல் அரைவாசியோ முக்காவாசியோ எவ்வளவு ஏழு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கும் பொழுது காலப்போக்குல அதை அப்படியே முழுமையா குடிக்கக்கூடிய லெவலுக்கு பிள்ளைகள் உள்ள ரீதியாக எங்களை தயாரிச்சு கொண்டோம். உடம்பு ரீதியாக தயாரிச்சு கொண்டோம். முதலாவது பாவத்தில் இருந்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். முதலாவது தயார். ரமலானுடைய காலம் வர இருக்கிறது. அதுல அமளிவாதம் செய்யும் பாவக்கரைகளோட பாவங்களோட ரமலானுடைய காலத்தில் அமல் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பூர்த்தியான அதனுடைய பிரயோசனங்கள் லாபங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால எங்களை பாவத்திலிருந்து தௌபா செய்யணும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளணும். தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளணும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நிச்சயம் சத்தியமாக மன்னிக்க தயார். நான் இந்த பாவம் எப்படி பாவம் என்று சொல்லல. பாவம் என்பது நமக்கே தெரியும். நான் செய்யக்கூடியது பாவம். அல்லாஹ் கடிதத்தை ஹராமாக்கியது. என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, செய்யக்கூடாது. இதிலிருந்து நாங்கள் தௌபா செய்யணும். நிச்சயம் சத்தியமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஹதீஸை குத்ஸி அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதர்கள் பூமியில் இருக்கக்கூடிய மண் துளிகளுடைய அளவு பாவத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடத்துல தௌபா செஞ்சாலும் அவங்களோட பாவத்தை மன்னிக்க நான் தயார். மழை துளிகள் அளவு பாவம் செய்து தௌபா செஞ்சாலும் நான் மன்னிக்க தயார், பொருட்படுத்த மாட்டேன். மலக்குமார் அறிவித்தல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் அறிவித்தல் கொடுக்கிறார்கள். தௌபா செய்யக்கூடியவர், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? நான் மன்னிக்க தயார், அல்லாஹ் மன்னிக்க தயார். ஆனா நாங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களையும் அல்லாஹ் மன்னிச்சு புனிதர்களாக மாற்றியிருக்கிறான். நிறைய தலைவம், பெரிய தலைவம் நிர்பமா பேசும். ஒரு சம்பவத்தை மட்டும் ஞாபகப்படுது. ஹஜ்ரத் சுபைர் இப்னு அய்யான் ரஹிமஹுல்லாஹ் புகாரி முஸ்லிமுடைய சனதுல அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஷேக், மிகப்பெரிய உஸ்தாத். புகாரி கிரந்தம், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசைகள் சனதுல வரக்கூடிய மிகப்பெரிய அறிஞராக மாறியிருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவர்? வரலாறு சொல்லுது, ஒரு நாள் ஹஜ்ரத் சுபைர் இப்னு அய்யான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார். வழிப்பறி கொள்ளைக்காரர் மற்றவங்களை அடிச்சு பறிச்சு எடுக்கக்கூடியவர், வழிப்பறி கொள்ளைக்காரர்.
நேரம் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாரு, தங்கம் மட்டும் வேணாம், ஏண்டா சுவை வழிப்பறி கொள்ளைக்காரர், பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரர் இருக்கிறாரே, அவர் வந்து எங்களை அடிச்சு பறிச்சு எங்களுடைய சாமானை எடுத்துருவார். இங்க தங்கம் நாம எப்படியாவது கஷ்டப்பட்டவர் போவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, மக்கள் என்ன கண்டு பயப்படுகிறார்கள், பாவத்திலே வாழ்க்கையை நான் கழிச்சிருக்கிறேன், மக்கள் என்ன கண்டாலும் பயப்படுறாங்க, என்னுடைய முழு வாழ்க்கையும் பாவத்திலே போயிருக்குது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறாங்க, தௌபா செய்றாங்க, கஅபத்துல்லாஹ் கிட்ட போறாங்க, தௌபா செய்கிறார்கள், கடைசியில மாறுகிறார்கள். ஃபுவைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் என்று படிக்கக்கூடிய, புகாரிய முஸ்லிம படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு உஸ்தாத்மார்களும் அந்த பேர் வளர்ச்சியில ஃபுவைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் அல்லது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் அந்த மனிதனை மாற்றினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, நிறைய சம்பவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்போம்டா, நிச்சயம் சத்தியமாக அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயார், எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் முதலாவது செய்யணும், பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு கொள்ளணும், ரமலான் வரவேற்கணும், ரமலானுடைய காலத்துல அமல் இபாதத் செய்யறதுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். நான் நல்ல அமல்கள் செய்யறதுக்கு ஒரு ஷெட்யூல், அட்டவணை போட்டுக் கொள்ளணும். காலையில இதெல்லாம் சகருக்கு எழுபுறத்திலே இருக்கு, சும்மா வேவாக்கிலே இல்ல, தெளிவா அட்டவணை ஒன்று போட்டுக் கொள்ளணும். சகருக்கு எத்தனை மணிக்கு எழுபுற, எழுபுறது தின்றதிலேயா இருக்கிற அமளிவாதத்திலேயா ஷெட்யூல் அமைச்சு கொள்ளணும். இத்தனை மணிக்கு இந்த வேலை, இத்தனை மணிக்கு இந்த வேலை, காலையில் இது, பகலைக்கு இது, பின்னேரம் இது, இரவு நேரம் இது. துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பல சந்தர்ப்பங்கள். நோம்பாளியுடைய துவாவை அல்லாஹ் கட்ட மாட்டான். சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்வான். இதை நாங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளும். அந்த நேரம் இஃப்தாருடைய நேரம் சாப்பாடு தேடுகிறீங்க, சோதிஸ் தேடுகிறீங்க. சஹருடைய நேரம் சமையல் அங்கே இங்கே பெண்கள் உட்பட அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷெட்யூல் அமைச்சு கொள்ளணும். இந்த நேரம் அமல் இபாதத்து, இந்த நேரம் தொழில், இந்த நேரம் இப்படி தூங்குறது, அப்படி ஒரு ஷெட்யூலை நாங்கள் எங்களுக்குள்ளேயே அமைச்சு கொள்ளணும். நல்ல அமல் செய்யறதுக்காக வேண்டி அப்ப ரமலானுடைய காலம் சிறப்பாக கழிக்கும். அதுல மிக முக்கியமாக ஹலாலான உணவை ஏற்பாடு செஞ்சு கொள்வோம். இந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கிறீங்களோ தெரியும், எடுக்கணும். நாங்க மட்டும் இல்லை, எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை, பச்சிலம் குழந்தைகள் ஹராத்தை தின்ன கொடுக்கிறோம். ஹராமான சம்பாத்தியம், நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா, நாங்க மட்டும் நடக்க போறல, எல்லாரையும் கூட்டிட்டு போறோம். காரணக்கர்த்தம் நாங்க. அல்லாஹ் ஹலால தந்திருக்கிறான், ஹராமான முறையில சம்பாதிக்க சொல்லி எங்கேயும் சொல்லி. அப்படி ஹராமால சம்பாதிச்சுதான் வாழணும்ன்றதும் கிடையாது. ஹலால் தெளிவு, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், தெளிவு பிரிச்சு வைத்துக் கொள்ளணும். நான் செய்யற தொழில் ஹராமா ஹலாலா இன்னும் சொல்றதுக்கு நேரப்பட்ட ஹலாலான தொழில சம்பாத்தியத்தை எடுத்து எங்களோட பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கணும். ஏன் அதை வலியுறுத்துறேன்னா, விபரீதம் என்ன? அருணாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம்.
ஹராத்தால வளர்ந்த உடம்பு சுவர்க்கத்துக்கு போகாது. சுவர்க்கத்துக்கு போகாது. ஹராம் இருந்தா சதை ஹராத்தால வளர்ந்தா அந்த உடம்பு சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு மனிதர் ஆகமான பிரயாணம் போறாரு, தலைகள் பரட்டையாக இருக்குது, உடுப்பெல்லாம் அழுத்தப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம். ஆகமான பிரயாணத்தில் கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆடைகள் ஒரு அமைப்புள்ள பரட்டையாக இருந்து கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த மனிதர், யா அல்லாஹ் எனக்கு இதை செஞ்சிடா, அதை செஞ்சிடா, அப்படிதா இப்படிதா, இந்த முசீபத்திலே என்ன பாதுகாரு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், சாப்பாடு ஹராம், மஸ்ரபுஹு ஹராம், குடிபானம் ஹராம், மல்பஸுஹு ஹராம், உடுப்பு ஹராம், வகுதிய பில் ஹராம், உடம்புல சதை ஹராத்தால வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படா. அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ் தெளிவா சொல்றது, முன்பு சொல்லப்பட்டது எல்லாமே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம். இருந்தாலும் எல்லாம் ஹராமாக இருக்கிறதுனால அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத என்ற கருத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோட தொழில சாப்பாட ஹலால் ஆக்கி கொள்ளணும். அப்பதான் நாங்க கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். நாங்க செய்யற அமல்கள் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னாடி சந்தர்ப்பம் போனா திரும்ப வராது. இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய நேரம் எங்களோட வாழ்க்கையை ஒரு கழிஞ்சா திரும்ப வரவே வராது. என்ன செஞ்சாலும் வராது. ஆனா வரும் இன்னொரு நாள். அந்த நாளில நாங்க இருப்போமான்றது யாருக்கு தெரியும்? கழிஞ்ச ரமலான் சரி, வரக்கூடிய ரமலான்கள் நாங்க இருப்போமான்னு தெரியாது. அதனால ரமலானுடைய காலத்தை மிஸ் பண்ணாம அமல் இபாதத்துக்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அருள்வாயாக. புனிதமான ரமலானுடைய காலத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரமலானுடைய காலத்தில் அமல் இபாதத்தை கொண்டு கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய திருக்குர்ஆனுடைய கலாமை ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நல்ல அமல்கள் செய்து உன்னுடைய நெருக்கத்தை பெற்ற நல்ல மக்களாக தந்தருள்வாயாக. உன்னுடைய தக்வாவை தவக்குலை பெற்ற நல்ல மக்களாக தந்தருள்வாயாக. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சிடுவாயாக. எங்களுடைய கடைசி நேரம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் மௌத்தாகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.